மெர்சி, தயை, கருணை, இரக்கம் ஏதாவது ஒண்ணு இல்லனா உன் காலடியில் அநியாயமா உயிரை விட்டுருவேன். சூசைட். க்ளோஸ். பார் மேரி, பார். லுக். இது என்ன நியூசன்ஸ் பப்ளிக் பார்க்ல? இது உனக்கு மரியாதை இல்ல. ஓ, யூ ஆர் ரைட். அப்போ அந்த பெஞ்சில உட்கார்ந்து பேசுவோமா? ப்ளீஸ். கால் இல்லாத ரெண்டு தர்மசாமி. போடா நானே. ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். ப்ளீஸ் தர்மம், ப்ளீஸ். 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 ராஸ்கல். ப்ளீஸ். நல்ல சமயம் பார்த்தடா பிச்சை கேட்கறதுக்கு. கிடைக்கிற சான்ஸ் கொஞ்சம் இதுல வேற நீ வில்ல மாதிரி சொல்லி. மேரி. அப்போ இந்த பெஞ்சில உட்கார்ந்து பேசுவோமா? ப்ளீஸ். உட்கார வேண்டாம், பேச வேண்டாம். நீ ஒழுங்கா போகல, போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடு போலீஸ. போலீஸ வந்து என் தலையை சீவிடுமோ? ஐ ஆம் டெஸ்பரேட். அதாவது நான் எதுக்கு துணிச்சவன். ஐ won't leave you. I shall have you. மேரி, இந்த தகராறுலாம் எதுக்கு? என்ன மேரேஜ் பண்ணிக்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்க. ப்ளீஸ். கால் இல்லாத ரெண்டு தர்மம் தாயே. போய் தொலைடா அந்த பக்கம். ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். மேரி, ப்ளீஸ். தர்மம், ப்ளீஸ். மேடம், ப்ளீஸ். 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 ராஸ்கல். ப்ளீஸ். மேரி, ப்ளீஸ். மேரி. பரவாயில்ல, உட்கார. ஆமா, பரவாயில்ல உட்காருங்க. பாருங்க மிஸ்டர். பாலு எம்டி. எஸ், யூ ஆர் எம்டி. நீங்களே நியாயம் சொல்லுங்க. ஜஸ்டிஸ், சிம்பிள் ஜஸ்டிஸ். இந்த மேரிய நான் மனதார லவ் பண்ணி, அதாவது காதலிச்சு, இவருடைய படிப்புக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணத்தை வாரி வாரி இறைச்சேன். நேத்து வரைக்கும் டில் எஸ்டர்டே என் மேல லவ் ஆயிருந்தவ, அதாவது போய், காதலாயிருந்தவ. நான் இவனை காதலிச்சதும் இல்ல, காதலிக்க போறதும் இல்ல. ஒரு ராஸ்கல், திருட்டு பையன். ஆமா, நான் திருடன் தான். யாருக்காக திருடணும்? உனக்காக, உன்னுடைய லவ்வுக்காக, அதாவது உன்னுடைய காதலுக்காக. திருடி யார்கிட்ட கொடுத்தேன்? உங்ககிட்ட தானே கொடுத்தேன். மிஸ்டர் எம்டி, நீங்களே நியாயம் சொல்லுங்க. ஜஸ்டிஸ், சிம்பிள் ஜஸ்டிஸ். என்னுடைய பணத்தை திருப்பி கொடுப்பாங்களோ அல்லது என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்களோ கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடியாது, முடியாது. சொல்லுங்க. 2 மாசம் டைம் கொடுத்து அவன் பணத்தை விட்டு எறிறேன். நோ நோ நோ, இதெல்லாம் சுத்த அம்பக்கு மிஸ்டர் பாலு. இத்தனை நாளா ஏமாத்திட்டு வந்தவங்க இந்த 2 மாசத்துல எப்படி கொடுக்க முடியும்? இருந்தாலும் எனக்கு பணமே வேண்டியதில்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ப்ளீஸ். கால் இல்லாத ரெண்டு தர்மசாமி. எப்பா அல்பாயுசு, இங்கேயுமா வந்துட்டேன். போய் சொல்லடா மிஸ்டர் பாலு ப்ளீஸ். தர்மம், ப்ளீஸ். சொல்லுங்க ப்ளீஸ். தர்மம், ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸ். வெயிட், வெயிட். ப்ளீஸ். சாரி. ப்ளீஸ். ப்ளீஸ். போய் தொலை. சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க. என்ன சொல்ல? அதான் முடியாதுன்னு சொன்னேனே. அப்ப என் பணத்தை நீ கீழே வைக்க சொல்லுங்க. இப்போ என்கிட்ட கிடையாது. அப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடியாது. முடியாது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ப்ளீஸ், ப்ளீஸ். நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்போ நீங்க சொன்னது போல 2 மாசத்துல திருப்பி கொடுத்துருவீங்களா? கொடுத்துடு. இப்போ பாருங்க மிஸ்டர். ஓஷி டேவிட். ஐ சி மிஸ்டர் ஓசி, ஏதோ இதுவரையிலும் பொறுத்திருந்தீங்க. இந்த 2 மாசமும் பொறுத்து தான் பாருங்களேன். நோ நோ நோ, எனக்கு நம்பிக்கை இல்ல. போகட்டும், நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்க. நல்லா இருக்கே. மத்தியஸ்தை எப்படி பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும்? அதான் சொல்றாங்களே, இந்த 2 மாசம் பொறுத்து தான் பாருங்களேன். அப்படியும் கொடுக்கலன்னா அவங்க இருக்கவே இருக்காங்க. ஆல்ரைட் ஜென்டில்மேன், நீங்க சொல்றதுனால பொறுத்து போறேன். டாடா. மிஸ்டர் ஓசி, ஐ அம் சாரி. கால் இல்லாத ரெண்டி தர்மஞ்சாமி. ஏண்டா இடியட், ஸ்டூபிட், ஃபூல், ஸ்கவுண்டர். இருந்ததெல்லாம் நான் தவற செய்துட்டியடா. அட ஏன் சாமி திட்டுறீங்க? இருந்தா போடுங்க, இல்லன்னா நேரா போங்க. ஓ மை காட், என்னையே ஏமாத்திட்டானே. அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. இந்த 2 மாசத்துல எப்படி கொடுக்க போறீங்க? அதான் புரியல. கொடுக்காம போனா மரியாதையே கெட்டிடும் போல் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதன்படி நடந்தா 2 மாசத்துல உங்க கடனும் தீரும், எனக்கும் உத்தியோகம் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, இல்லைங்களா? ஆமா. இப்போ நான் ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறேன். ஏதாவது வேலை கிடைக்கலன்னா காலம் தள்ளவே முடியாது. நீங்களும் அப்படித்தானே? என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல இல்ல, மன்னிக்கணும். வயத்து பழப்புக்காக அப்படி சொல்றேன். இந்த உத்தியோகத்துக்காக நாம 2 பேரும் ஒரு நாடகம் ஆடினா. நாடகமா? ஆமா, மேடையில போடுற வேஷம் மாதிரி இந்த உத்தியோகத்துக்காக நாம சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்றேன். ஆனா நீங்க மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாம ஆலோசனை பண்ணி பதில் சொல்லணும். இந்த உத்தியோகத்துக்காக நாம 2 பேரும் கணவனும் மனைவியும் போல மனசு செய்துக்கிட்டா. ஆண்கள் எல்லாம் ஒரே ரகம். பாத்தீங்களா? அவசரப்படுறீங்க. நீங்க கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. நான் இங்கேயே தான் இருப்பேன். இதுதான் என் அட்ரஸ். சார், உங்க ஐடியா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நம்ம உண்டி ஐடியா தான் ஒழுங்கா நடக்கும். இல்ல, நம்ம ஐடியா தான் பிடிச்சிட்டு. பெண்கள் விஷயம் உனக்கு தெரியாது. நான் அதை பத்தி பெரிய பெரிய புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அவங்க முடியும்னா படியாது, படியும்னா முடியாது. பல ரொம்ப நல்லா இருக்க. கொஞ்சம்
எங்க பாடுங்க. முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது. முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது. வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறுதான், அர்த்தமெல்லாம் வேறுதான், அகராதியும் வேறுதான். அலுக்கி குலுக்கி ஒதுங்கி நின்றால், அலுக்கி குலுக்கி ஒதுங்கி நின்றால் அருகில் ஓடி வாரும் என்றே. வலிய பேசி வாரும் என்றால், வலிய பேசி வாரும் என்றால் வந்த வழிய பாரும் என்றே. வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறுதான், அர்த்தமெல்லாம் வேறுதான், அகராதியும் வேறுதான். வெறப்பும் மொறப்பும் இருப்பதெல்லாம், வெறப்பும் மொறப்பும் இருப்பதெல்லாம் விஷயம் அதிலே விருப்பம் என்றே. சிரித்து சிரித்து பேசினாலும், சிரித்து சிரித்து பேசினாலும் சரசமினியும் போதும் என்றே. வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறுதான், அர்த்தமெல்லாம் வேறுதான், அகராதியும் வேறுதான். முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது. வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறுதான், அர்த்தமெல்லாம் வேறுதான், அகராதியும் வேறுதான். அவன் இவ்வளவு அயோக்கியன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அவன்கிட்ட பணமே வாங்கியிருக்க மாட்டேன், உனக்கும் இந்த அவமானம் நேர்ந்துடாது. ஆனா அவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? தப்பு என்னுடையது. அவன்கிட்ட பணமே வாங்காதிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? போகட்டும்ப்பா, நடந்தது நடந்துட்டது. அதை நினைச்சு என்ன செய்யறது? எப்படியோ அவன் கடனை தீர்த்துடுவான். அப்பா, இன்னைக்கு பத்திரிகையில ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். தலைமை ஆசிரியர் உத்தியோகம், சம்பளம் 250 ரூபாய். கொஞ்சம் தூரமான ஊராட்சின்னு தயங்குறேன். யோசனை செய்து பார்த்தா போவதே நல்லதாக தோணுது. நீ என்ன சொல்றேம்மா? அவ்வளவு தூரமா? கர்த்தர் உன்னை எங்களுக்கு அளித்ததிலிருந்து அரை நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிந்தது இல்லையே. இப்ப எப்படிம்மா பிரிந்தது? 2 மாசம் தானே அம்மா, இப்படியாவது பொறுத்துக்க. அவன் கடன் தீர்ந்துடும். அப்புறம் நமக்கு ஒருத்தர் தொந்தரவும் இருக்காது. அப்பா, நீங்க தான் சொல்லணும் அம்மாவுக்கு. அப்படியே ஆகட்டும்மா, உன் இஷ்டம். ரெண்டு கண்டு இல்லாத குருடன் தர்மம் தாயே. போதும் குருட வேஷம். அவர் எங்க? அம்மா நீங்களா? அவரு டைப் மிஸ்டர் கிட்ட போயிருக்காருங்க. உட்காருங்க, அழைச்சிட்டு வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. இரவெல்லாம் யோசனை செய்து பார்த்தேன். உங்க ஐடியா நல்லாவே இருக்குது. இல்லாம எப்படிங்க இருக்கும்? ஐடியா இல்லைன்னா உலகமே இல்ல. உங்க யெகோவாவுக்கும் ஐடியா வரலன்னா இந்த சிருஷ்டியே இருந்திருக்காது. நீங்க பைபிள் படிச்சிருக்கிறாப்புல இருக்குதே. பைபிள் மட்டுமா? குர்ஆன், புராணம், வேதம் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கிறேன். பாருங்க, இது வரையிலும் உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு என்னங்க வருஷக்கணக்கா பழகணுமா? நான் உங்களை பார்த்ததும் தன்மானமும் நேர்மையும் தவறாதவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிதானே? ஆமா. அப்போ நானும் கொஞ்சம் மட்டு மரியாதை உள்ளவங்கிறத நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க இல்லையா? ஆஹா, ஒப்புக்கொள்றேன். ஆனா வாழ்வுல
நான் ரொம்ப பேரை நம்பி மோசம் போயிட்டேன். என்ன நம்பி நீங்க ஒண்ணும் மோசம் போட மாட்டீங்க. பாக்குறீங்களா என் கான்டாக்ட் சர்டிபிகேட்ட? வேண்டாம் வேண்டாம். ஆனா என்னமோ என் மனம் இதுக்கெல்லாம் மனசை நம்ப கூடாது, அறிவு அனுசரிச்சே நடக்கணும். சரிதானே? அதுக்காகவே இஷ்டம் இல்லாட்டாலும் இந்த 2 மாசமும் எப்படியோ அப்படி உங்க புரியுது புரியுது. இனிமே சொல்ல வேண்டாம். உண்மையை சொன்னா நீங்க தான் கணவன். உங்க சம்பளம் தானே ஜாஸ்தி. அப்ப அப்ளிகேஷன் எழுதுங்க, கையெழுத்து போடுறேன். ஆனா நம்ம உறவு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேணும்னா உங்க மாதா கோவில் முன்னாடியே சத்தியம் செய்யறேன். உங்களுக்கு எங்க மாதா கோவிலையும் நம்பிக்கை உண்டா? மாதா கோவில் என்ன, மசூதி, தேவாலயம், மந்திரம், தந்திரம், பூதம், பிரேதம், மயானத்துல கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு என்னமோ எங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பேர்ல தான் நம்பிக்கை. ரொம்ப நல்லது. இதுல கையெழுத்து போடுங்க. பாருங்க, இன்றையில இருந்து நாம் நடைமுறையில வெறும் நண்பர்கள் தான். அப்படியே வாக்கிலேயோ எழுத்திலேயோ நம்ம உத்தியோகத்தை காப்பாத்த எவ்வளவு தூரம் கணவனை போல நடிக்கணுமோ அதை மீறி. சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு. எல்லாம் முன்னாடியே தயார் செய்து வச்சிருக்கீங்களே. ஆமா, மிஸ்ஸஸ் M.T. பாலு. இங்க தபால் செலவுக்கு உங்க பங்கு வரணும். நம்மதெல்லாம் பியூர் பிசினஸ். உங்க லாபம் உங்களுக்கு, என் லாபம் எனக்கு. நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஆனா அவரிடம் இந்த விஷயம். நான் என்ன அவ்வளவு முட்டாளா? உங்க உத்தியோகம் வேற, என் உத்தியோகம் வேறன்னு சொல்லிடுறேன். லோகிதா சார், இந்த தபால போட்டுடு. எதுக்குங்க இந்த உலகாக்கிற உத்தியோகம்? சாயந்தரம் பீச்சுக்கு வாங்க, அங்க நம்ம பாட்டு கச்சேரி வச்சுக்கலாம், நிறைய பணமும் தட்டலாம். ஒருத்தனுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு தீவிர வியாதிங்க. பெரிய ஆளப்பா நீ. அழகான ஸ்நேகிதனை தான் பிடிச்சிருக்கீங்க. வாங்க. மத்தியாரு பொழுதோட திரும்பி வந்து விடுங்க, அதுக்குள்ள நானும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். பாண்டியா, இந்த போட்டோ எல்லாம் நிஜம்னு நினைக்கிறியா? இல்லைன்னா எதுக்கு அனுப்புறாங்க? பாண்டியா, உன் தலையில இருக்கிறது அத்தனையும் களிமண்ணு தான். ஆமாங்க. நீ ஏன் ஒத்துக்கிறியா? அதான் உன் நெத்தியில எழுதி இருக்குதே. இல்லைன்னா ஒரே இடத்துல ஒரே நாள்ல ஒரே வயசு ஒரே அங்க அடையாளம் உள்ள 10 பெண் குழந்தை எப்படியா காணாம போவோம்? காணாம போயிருக்கிறது ஒரு பெண் குழந்தை, இங்க வந்திருக்கிற அப்ளிகேஷன் 10. இதுல 9 ஃப்ராட், டூப்ளிகேட், மோசடி. ஒத்துக்கிறியா? ஆமாங்க ஆமாங்க. பாத்தியார் வேலைக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குதா? கொஞ்சம் வந்து கொண்டா. மிஸ்ஸஸ் M.T. பாலு BA, மிஸ்டர் M.T. பாலு BA, வயசு 20, 25. இன்னும் இருக்குதா? இல்லைங்க. பாண்டியா, யாரோ வர்றா போல இருக்குது. அவங்க பேரை நீ சொல்லாதே, நானே சொல்லிடுறேன். கலட்டு வாடை, பச்சளை வாசனை, சந்தன நாத்தம், பழைய கோட்டு. ஆஹா, நம்ம பச்சளை வாத்தியார். கரெக்ட், நல்ல கரெக்ட். வலி பிராணம் போகுது. கரெக்ட் தான். ஐயா உட்கார். என்ன விஷயமா வந்த? அதுதானே ஞாபகம் இல்ல. அடிப்பட்டதும் மறந்துட்டேன். யோ, இப்பவாவது தெரிஞ்சுதா? உன் அடியாலதான் ஐயா பசங்களும் பாடத்தை மறக்கிறானுங்க. அதான ஒத்துக்க மாட்டேன். தலையில லட்சா உள்ளதும் கடும், முதுகு லட்சா மூளையில படும். இப்ப நான் எதுக்கு வந்தேன்? ஐயா இரியா, யாரா வர்றா போல இருக்குது. பின் வாடை, வாத்து நடை, பின்னல் ஜடை, ரோஜா, கதம்பம், மல்லிகைப்பூ, அப்பா ஒரே நாகம். நம்ம சீதா. சரி சரி, ஏதாவது கடிதசி வந்திருந்தா அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதோ நானே வர்றேன். என்ன ராஜு, மனு ஏதாவது வந்ததா? ஒண்ணு வந்திருக்கு. தம்பதிகள் தானே? ஆமா. பின்ன என்ன உடனே வர சொல்லி? இது அவங்க இளம் வயசா தெரியுது, அனுபவம் இருக்குதோ என்னமோ தெரியலையே. இந்த ராஜு, நீ தான் இந்த பள்ளிக்கூடத்தை குட்டி சவராக்குற. படிப்பு இருக்கிற போது அனுபவம் எதுக்கு? நமக்கு வேண்டியது BA. உடனே தந்தி அடி. பிரசிடென்ட் வெரி கிளாட், கம் சூன். இந்த நம்ம கையில பணம் இருக்கா இல்லையோ, 100 ரூபாய் தந்தி மணி ஆர்டர் அனுப்பு, ரயில் சார்ஜுக்காக. என்ன? சரி. ஆமா. சார், M.T. பாலு கேரா போஸ்ட் மாஸ்டர்ங்கிற விலாசத்துக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா? இருங்க பார்க்கலாம். सीताराम 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 जय सीताराम सीताराम सीताराम
சீதாராம் ஜெய சீதாராம். உள்ளே விகாரம் வெளியில பாரம் உலகமெல்லாம் பிண்டம்பாச்சாரம். சீதாராம் 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 ஜெய சீதாராம். தன்னலமில்லாத தலைவர் என்பாராம் தலையில மிளகாய் அரைச்சிடுவாராம். சீதாராம் 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 ஜெய சீதாராம். குண்டியும் நிதியும் சேர்த்திடுவாராம் கிண்டி ரேசிலே விட்டிடுவாராம். சீதாராம் 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 ஜெய சீதாராம். பாண்டித்யம் பெற்ற சிங்கம் என்பாராம் பழைய ஒன்னாங்காஸ் படிச்சிருப்பாராம். சீதாராம் 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 ஜெய சீதாராம். காரியம் சாதிக்க காக்கா பிடிப்பாராம் காரியம் முடிஞ்சா டேக்கா கொடுப்பாராம். சீதாராம் 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 ஜெய சீதாராம். டிப்பு டாப்பு டகல் டூப்பு டமாரம் கலிகாலம் நம்ம கிரகச்சாரம். சீதாராம் 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 ஜெய சீதாராம். சீதாராம் 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 ஜெய சீதாராம். சீதாராம் ஜெய சீதாராம் சீதாராம் ஜெய சீதாராம். भगवान भला करे साधु को एक पैसा देव बाबा. போ எரும மாடு கணக்கா இருக்கிறியே, ஏதாவது வேலை வேலை செய்து பழையக்கூடாது? என்ன சார் தர்மம் கட்டா உபதேசம் செய்யற, அது எனக்கு தெரியும். உன்னதாப்பா தேடிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு வேலை கிடைச்சிட்டு, நீ என் கூட வந்துரு. நான் மாட்டேன். ஏன், உனக்கு வேலை வேண்டாமா? வேண்டாம் சார். ஏன்? வேலை செய்யறதுல இந்த குஷி எதுங்க? அப்ப பிச்சை எடுக்கிறது தான் கௌரவமா? கௌரவம் இல்லாம இருக்கலாம், ஆனா குஷியும் இருக்கு திருப்தியும் இருக்கு. நான் தினந்தோறும் பெரிய பெரிய அறிஞர்களையும் மேதாவிகளையும் குருடன்னு நொண்டின்னு அப்படின்னு இப்படின்னு புல்லா போட்டு வர்றேன். இதுல வர்ற ஆதாயம் எனக்கு வேலை செஞ்சாலும் வரலாம், ஆனா இந்த குஷி எங்க கிடைக்கும்? கிடைக்காது. நீங்க இப்படியே வேலை வெட்டி செய்யாம ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தா சர்க்கார் சும்மா இருப்பாங்களா? என்ன செய்வாங்களா? இப்போ பிச்சை ஒழிப்பு சட்டம் ஒண்ணு வந்திருக்குது. நாளைக்கோ மறுநாளைக்கோ போலீஸ்காரங்க ஒண்ண பிடிச்சு பிச்சைக்கார விடுதியில தள்ளிடுவாங்க. வாத்தியார நிஜமாவா? இல்ல பொய். அப்ப நானும் உங்க கூட வந்துடுறேன். உன் மேதாவித்தனத்தை அங்க காட்டி நம்ம குட்டு வெளிப்படாத பாத்துக்கணும். வெளுத்து கட்டிடுறேன். அப்ப நீ போய் சாயங்காலம் அந்த அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. காமாட்சி, நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். முத்தமாவ பங்களா கமிச்சு சமையல்லாம் அங்கேயே செய்ய சொல்லு. சரி. மாலை எங்க? ஓஹோ சரி, அப்ப நான் வரட்டுமா? என்னங்க, என்ன இதெல்லாம்? நீங்க மிஸ்டர் எம்டி பாலு இல்ல? நோ, நான் இல்லைங்க. யூ ஆர் மிஸ்டேக்கன். அதானே? இந்தாருங்க, நீங்க தானே மிஸ்டர் எம்டி பாலு? எஸ், நான் தான். ஆமா, உங்க சம்சாரம் வரலையோ? வராம என்னங்க? அதோ அடடா, இவங்க தான் உங்க சம்சாரமா? நான் ஏமாந்தே போயிட்டேன். ரெண்டு பேரும் வேற வேற வண்டியில இருந்து இருக்கிறதுனால வேற யாரும் இல்ல நினைச்சேன். யாரோ என்னங்க, என் சம்சாரமே தான். அப்படியா? நான் ஏமாந்து போய் உங்களுக்காக கொண்டு வந்த மாலையை வேற யார கையிலயோ போட்டுட்டேன். இந்த ஆரம்பம் சாமான்லாம் பங்களா கொண்டு வா. நம்ம பொறுப்பிடலாமா? வாங்க. உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. சின்ன சிறுசுங்களுக்கு மத்தியில வயசானவன் நான் எதுக்கு? நீங்களே உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க எங்க பாதிரி போல. பாதிரியா? அதாவது நீங்க ஃபாதர் போலன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, உட்காருங்க.
இந்த மாப்பிள்ள நம்ம குழந்தைய பார்த்த உடனே எனக்கு எங்க காணாம போன பெரிய பொண்ணு ஞாபகம் வந்தா. என்னங்க உங்க பெரிய பொண்ணு காணாம போயிட்டாளா? ஆமா மாப்பிள்ள, 16 வருஷத்துக்கு முன்ன கும்பகோணத்துல மாச மகத்தன்னைக்கு காணாம போயிட்டான். அவ பேர்ல கட்டினதான் இந்த பள்ளிக்கூடம் கூட. இப்ப எங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி தான். அதை பத்தி கவலையே படாதீங்க, எங்க முழு முயற்சியோட அதை முன்னுக்கு கொண்டு வருவோம். ரொம்ப சந்தோஷம். ஏம்மா அப்படியே வா, இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. ஆமா ஏமா, உங்க தகப்பனார பேரு பால். பாலா? ஆமாங்க, கோபால். எஸ் ஜி பால். அடடா, என் பேரு கூட அதான். ஓஹோ. ஜாதி அவங்களுக்கெல்லாம் ஜாதி வித்தியாசமே கிடையாதுங்க. ரொம்ப நாளா ரங்கூன்ல இருந்தவங்க. இந்த ரப்பர், அரிசி, தேக்கு இதுல எல்லாம் பெரிய வியாபாரிங்க. போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எதுவும் இல்லைங்க, இந்த பர்மா யுத்தத்துல எல்லாம் போயிடுச்சு. அட பாவம், அப்ப ரொம்ப நொடிச்சு போயிட்டுங்க. இந்த மாப்பிள்ள, உங்க தகப்பனார் பேரு தியாகராஜ பிள்ளை. தியாகராஜ பிள்ளையா? ஆமா. அடடா, அப்ப உனக்கும் ஜாதியில நம்பிக்கை இல்ல? உன் பேர்ல இருந்து கூட அந்த பிள்ளைய வெட்டி போட்டுட்டியே. ஜாதி என்னங்க, எனக்கு மதத்துல கூட நம்பிக்கையே கிடையாது. ஷாபாஷ், நானும் அப்படியே தான். எனக்கு தகுந்தப்பல வந்து சேர்ந்தையா. வாங்க 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 வாங்க. வணக்கம். நான் ராஜு, துப்பறியும் சிங்கம், காரியதரிசி, மகாலட்சுமி ஆரம்ப பாடசாலை, ஆண்டிப்பேட்டை போஸ்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம மருமக பிள்ளை தான். ராஜு, சாமான்லாம் கொண்டு போய் பங்களால வைக்க சொல்லு. காமாட்சி பாரு, பிஏ பிடிச்ச வாச்சாரும் வாச்சாரமாவும். வேற யாரும் நினைக்காத, இல்ல நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே தான். வாமா வாங்க. உட்காருங்க. உட்காரு மாப்பிள்ள, சும்மா உட்காரு. மாப்பிள்ள வெக்கப்படுறாரு. இந்த நம்ம ஸ்கூல்னா உனக்கு எவ்வளவு பிரியம்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். ஆமா ஆமா, எனக்கு உயிர் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தின் மேலதான். மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லம்மா. பாத்தீங்களா, படிச்சிருந்தாலும் குழந்தைக்கு எவ்வளவு வெக்கம்னு. ஆமா, பெண்களுக்கு வெக்கன்றது ஒரு ஆபரணம். அதனாலதான் போல இருக்கு நம்ம மாப்பிள்ளை கூட ஒரு நகை கூட செய்யாம இருக்கார். ஆமாங்க, அதெல்லாம் சுத்த கர்நாடகம். இந்த காலத்துல யாருங்க நகை போட்டுக்கிறாங்க? நகை இல்லைன்னா என்ன, குழந்தை லட்சணமா இருக்கா. அது என்ன, நெத்தில குங்குமம் கூட இல்லாம. குப்பமா, குங்குமம் கொண்டு வா. குழந்தைகளை கூட்டிட்டு வரலையா? இல்லீங்க, இன்னும். ஐயோ பாவம், கடவுள் கண் திறக்கலே. ஏம்மா கவலைப்படுற? நம்ம அரச மரத்து பிள்ளை யாரு ஒரு 5 தடவை சுத்தினேன். அடுத்த வருஷத்துலயே ஆண் குழந்தை. ஏன் மலர? அடலிங்க, வரும்போது ரயில்ல கரித்தூள் கண்ணில் விழுந்துருச்சு, அவ்வளவு. கருத்தோளம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரே தலைவேதனையா இருக்கு. முதல்ல குளிக்கணும். வாமா குளிக்கலாம். இங்க எதுக்குங்க, பங்களாவுக்கு போறோமே, அங்கேயே குளிச்சிடுறோம். அப்ப இருங்க. இப்ப எதுக்குங்க வீணா, அதான் குளிக்க போறோமே. அப்ப நாங்க வர்றோம். சரி. இந்த தம்பதிகள் எவ்வளவு லட்சணமா இருக்காங்க பாத்தியா? என்னங்க, அந்த பெண்ணை பார்த்ததும் நம்ம மகாலட்சுமி ஞாபகம் வருதுங்க. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். அந்த பெண்ணு என்ன ஃபாதர்னு கூப்பிட்டா தெரியுமா? ஃபாதர் என்ன? ஃபாதர்னா அப்பான்னு அர்த்தம். அவங்க அப்பா பேரு கூட கோபாலன் தானே. இதுதான் படுக்கிற ரூம். ஏன் சார், இந்த ஒரு கட்டு தானே? யாரையாது இது டபுள் கட்டில். செலவை குறைக்கணும்னு தானே நாங்க இவ்வளவுலாம் யோசனை பண்ணி புருஷன் முட்டாட்டியா தெரிவிச்சது. கமா, கீழே எடுத்து உள்ள வைடா. வாயா. இதான்ப்பா சமையலற. மொத்தமா வெந்நீர் போட்டாச்சா? ரைட்டோ, அவங்க வரத்துக்குள்ளார எல்லாம் தயாரா இருக்கும். கமா. ஏப்பா, உங்க ஆள் இதுக்கு முன்ன என்ன செய்துகிட்டு இருந்தாரு? என்னங்க ஆளு கீழுன்னு அனாவசியமா பேசாது. அப்புறம் உங்களை விட ஒரு வகையில இணைச்சு வரல. பட்டத்துல பாதி இடம் அவர் தான். ஹைகோர்ட், லைட் ஹவுஸ், பீச், பீப்புள்ஸ் பார்க், கீழ் பார்க், இன்னும் நிறுத்து. அது இருக்கட்டும், அவ்வளவு பெரிய மனுஷன் எதுக்கப்பா இந்த ஆசிரியர் வேலைக்கு வந்தாரு? அதுலதான் அடங்கி இருக்குது அந்தரங்கம் பேர். அது என்னப்பா அப்பேற்பட்ட அந்தரங்கம்? உமா விஷயத்தை சொல்லு. சும்மா சொல்லுவேனே, கொஞ்சம் வெள்ளைய பண்ண தள்ளுங்க. ஓஹோ, அது வேற இருக்குதா? என்னப்பா அது, இங்க கூட உன் மாமூல் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? பழக்கத்தை விடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. என்னங்க, இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, இவன் சொல்ற பேச்சையே நம்பாதீங்க. அப்படியா? இப்பதான் உங்க விஷயத்தை பத்தி சொன்னான். என்ன சொன்னேன்? எள்ளு முனையில கடுகு முனை கூட சொல்லல. எல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ போங்க, நாளைக்கு வாங்க. சார், வெந்நீர் தயாரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷம் தயவு பண்றீங்களா? வெந்நீர் தண்ணீர் ஆயிடும், கொஞ்சம் தயவு பண்றீங்களா? நான் வர்றேன்.
தாய் தகப்பனா இருக்கிறாங்களா? ஆ. அவங்களுக்கு நீங்க சொந்த குழந்தையா இரவ குழந்தையா? என்ன இந்த அர்த்தமில்லாத கேள்வி? மன்னிக்கணும், எல்லாம் உங்க நன்மைக்கு தான். எங்க மகாலட்சுமி காணாம போயிட்டா. அது நீங்களா இருந்தா பாதி ஆஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு, பாதி சிரமம் குறையும் எங்களுக்கு. இந்த விளம்பரத்தை பாருங்க. என்ன இந்த தலைவேதனை? இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? உங்களை தான் அப்பயே போய் சொல்லுங்க. போங்க போங்க, தயவுசெய்து போங்க. போங்க சார். போப்பா. என்ன ராஜு இது கூட வந்துட்ட? அவங்க ஸ்நான சாப்பாடெல்லாம் ஆயிடுதா? எல்லா நேரம் லட்சணமா ஆயிருக்கும். லட்சணமாவது அவலட்சணமாவது. ஊருக்கு புதுசு முத்தமாவை கூட துணை கூடாம ஆயிட்டு வந்துட்டியே. என்ன என்ன மாமா செய்ய சொல்றீங்க? அவங்கதான் எங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு லட்சணமா கதவை சாத்திக்கிட்டாங்களே. அப்படியா? சரி சரி, நீ போ. சரி, நம்மளவங்க முத்தமாவை கூட வெளியே வந்துட்டாங்களா? அதானே. சத்யார, அடேப்பா, அசல் காட்டு பூச்சிகளிடம் வந்து ஆகப்பட்டோம். கிழவனோ அப்பாவி, மருமகனோ வெண்ண வெட்டி சிப்பாய். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே மருந்து. அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் லட்சியம் செய்யாம இருந்தா போதும். நல்லா இருக்குது. அவங்க அர்த்தமில்லாத உறவெல்லாம் கொண்டாடி பொருத்தமில்லாம பொட்டு மையிட்டுங்கன்னா சும்மா இருக்கிறதா? ஆமா, வேற வழி இல்லை. இந்த 2 மாசத்தை எப்படியாவது ஓட்டினோம் பாருங்க. இந்து மதத்துக்கே பொட்டு அவசியம். இல்லைன்னா வீணா சந்தேகப்படுவாங்க. நீங்க பொட்டு வச்சீங்களே? எப்படி? எனக்கு பழக்கம் இல்லையே. பழக்கப்படுத்தீங்க? இது என்ன பிரம்ம வித்தையா? சரி, இன்னையில இருந்து என்ன கேட்காம என்ன பத்தி அவங்க கிட்ட நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. நானும் உங்க விஷயத்துல அப்படியேதான். சரி, போய் படுத்துங்க. பிரயாண கலப்பல. தேங்க்ஸ். இன்னொரு விஷயம். என்னது? சிலுவை. குட் நைட். குட் நைட். என்ன? மன்னிக்கணும், பெட் மாறிட்டு. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். லோகிதாக்கா, லோகிதாக்கா, லோகிதா. எதுக்கு தாப்பா போட்டுக்கிறீங்க? உங்களை யார தூக்கிட்டு போறாங்க? அப்படி ஒண்ணும் இல்ல. என் ஜாக்கிரதை எனக்கு. ஆஹா,